கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம் என்பது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே மண்ணிலே அவதரித்த ஒரு மாதம். எனவே இந்த மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் அதிகமாக வரலாறுகளை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். 2 வாரத்திற்கு முன்னால் கூட ஜுமாவிலே நினைவுபடுத்தினோம். ரபீல் அவருடைய மாதத்தில் மட்டும் பெருமானாரை அவர்களின் மீது ஸலவாத் சொல்வது, அவர்களை பற்றி உண்டான வரலாறுகளை படிப்பது, அது ஏன் அந்த மாதத்தில் மட்டும் என்று சொல்லி சில குளறுபடிகளை விளங்காதவர்களுக்கும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அன்பானவர்களே, சுருக்கமாக நாம் சொல்ல போனோம் என்று சொன்னால், வாழ்க்கை முழுவதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும், அவர்களை புகழ வேண்டும், அவர்களின் மீது புகழ் மாலையை படிக்க வேண்டும், அவர்களை பற்றி உண்டான வரலாறுகளை நாம் கேட்க வேண்டும். ஏன் குறிப்பிட்டு இந்த ஒரு மாதத்தில் நாம் அதை செய்கிறோம் என்று பார்க்கிற போது சுருக்கமாக நாம் விளக்கத்திற்கு நாம் விளங்குகின்ற வகையிலே சொல்வதானால், ரமலானுடைய மாதம் எப்படி, ரமலானுடைய மாதத்தில் நம்மளுடைய இபாதத்துகளை நாம் சரி செய்து கொண்டு அந்த ஒரு மாத காலம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை பேருந்ததாக அமைத்துக் கொள்கிறோம், ஏன் அமைத்துக் கொள்கிறோம்? அந்த ஒரு மாத காலம் ஒரு நன்மை என்றால் அதற்கு பன்மடங்கு கூலியை, நன்மையை அல்லாஹ் தருகிறார். ஒரு பாவம் செய்தால் அதற்கு பன்மடங்கான பாவமாக அது கணக்கிடப்படுகிறது. எனவே இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த நோக்கத்தில் அந்த ஒரு மாத காலம் நாம் இபாதத்தினுடைய விஷயத்திலே கவனமாக இருக்கிறோம், பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கிற விஷயத்திலே கவனமாக இருக்கிறோம். எனவே அது அந்த ஒரு மாத காலம் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டுமா? இப்படி நாம் கேள்வி கேட்க முடியுமா? ஏன் ரமலான் மாசத்துல மட்டும்தான் தொழுகிறோமா, அந்த ஒரு மாசம் மட்டும்தான் பாவம் செய்யாம இருக்கணுமா அப்படின்னு நம்மளால கேள்வி கேட்க முடியாது. அப்படி அந்த ஒரு மாத காலம் நம்மளுடைய வாழ்க்கையில் பேருந்ததாக இருக்கிறோம். அதனால் அந்த ஒரு மாத காலம் மட்டும்தான் அப்படி அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற அர்த்தம் வர அப்படி யாருமே விளங்க மாட்டோம். அந்த ஒரு மாசம் நாம எல்லாரும் பேருந்தலான முறையிலே நம்மளுடைய வாழ்க்கையை கழிப்போம். அது அந்த ரமலானுக்கான சிறப்புக்காக வேண்டி அதை நாம் அப்படி செய்வோம். அது போன்றுதான் இந்த ரபீல் அவருடைய மாதம். இதை சிறப்புப்படுத்தும் விதமாக மீலாது விழாக்கள், பெருமானாரை வாழ்க்கை வரலாறுகளை பேசுவது, இது போன்ற நிகழ்வுகளை செய்வதற்கான காரணம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்படுகிறதே தவிர இந்த ஒரு மாத காலம் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் செய்வதில்லை. எனவே இது போன்ற சில சைத்தான் என்பவன் பல வகையிலே நம்மளை கெடுக்கக்கூடிய வகையிலே நம்மளுடைய செயல்பாடுகளை ஆக்குவான். நல்ல முறையிலே நன்மையான காரியத்தை சொல்லியே கெடுப்பான் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே அதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு நாம் எதுவும் பாவமான காரியத்தை செய்யவில்லை. ஹதீசுகள், குர்ஆனுடைய வசனங்கள், நாயகத்தை பற்றி உண்டான வரலாறுகளை பேசுகிறோம். அதைத்தான் மீலாது விழா என்று சொல்லி அந்த நிகழ்விலே அதைத்தான் நாம் பேசுகிறோமே தவிர குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அதிலே பேசப்படுவதில்லை. எனவே அன்பானவர்களே, நாம் அதை விளக்கி இந்த ரபீல் அவருடைய மாதத்தை கண்ணியமான முறையிலே கருதி அதிலே அதிகமாக நாயகத்தின் மீது ஸலவாத்தை சொல்லி அதன் மூலமாக கிடைக்கிற அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம், நமது வாழ்க்கை அது நிரூபிக்கிறதா என்ற தலைப்பின் கீழாக பைத் மாடல் ஸ்கூலினுடைய ஆசிரியராக பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் மௌலவி முஹம்மது யாசர் கரீமி ஆமி இஸ்லாமி ஹஸரத் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவார்.
கொஞ்சம் அப்படி ஓரத்தில் உள்ளவங்க தள்ளி வந்துட்டீங்கன்னா வசதியா இந்த சைடு ஒரு அமைப்பார் الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى في آية أخرى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى புகழனைத்தும் இப்பாருலகை படைத்து பரம்பொருளை ஆகிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இன்னும் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் நல்லதை பேசவும் நல்லதை கேட்கவும் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தினுடைய பரக்கத்தால் நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நீக்கி அருள் புரிவானாக. நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களிலிருந்தும் நம்மளுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களில் இருந்தும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அல்லாஹு தஆலா கண் குளிர்ச்சியானதாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா இம்மையும் மறுமையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வெற்றிகரமாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்மளுடைய வியாபாரங்களில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் கொண்ட முஃமின்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இந்த ரபியுல் அவ்வல். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து அறியாமையை அழித்து அறிவை புகுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னவென்று சொன்னால் மனிதர்களை சிந்திக்க வைத்தார்கள். யாராவது ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்ற இருந்த ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை கொண்டு தங்களுடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்க்க சொல்லி அந்த மக்களை அறியாமையிலிருந்து வெளிக்கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் மீது நாம் எவ்வளவு முஹப்பத்து வைத்திருக்கின்றோம், அன்பு வைத்திருக்கின்றோம் என்று கேட்டால் எல்லோருக்கும் ஒரு சில அன்பு இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகமான அன்பு இருக்கும், ஒரு சிலருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியும். அப்படி ஒரு சிலருடைய விஷயங்கள் அப்படி இருக்கும். ஆனால் இன்று நமக்குள்ளே நாம் கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு காட்டுகின்றோம், முஹப்பத்தை வெளிப்படுத்துகின்றோம். அது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நிரூபிக்கின்றோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பயான்களில் கேட்கின்றோம், வலைதளத்தில் படிக்கின்றோம்.
புத்தகங்களை படிக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் அவர்களை பற்றி அறிந்ததை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்கின்றோமா என்றுதான் கேள்வி. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் என்று சொல்லி காட்டுவான். சூரா ஆல இம்ரானிலே வரக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஆக இந்த இடத்தில் தெரிய வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சகோதரர்களே, அல்லாஹ்வை நேசிக்கின்றோம் என்ற அந்த வெளிப்பாடு நமக்குள் வர வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்கள் யாரை நேசித்தார்கள் என்பதாக? அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதெல்லாம் இதனுடைய அர்த்தமாக விளங்கப்படுகின்றது. அப்ப ஒரு கேள்வி வருகின்றது, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அத்தாட்சி, அதற்கு என்ன அடையாளம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் அல்லாஹ்வை நேசித்ததாக சமமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் என்னை நேசித்ததற்கு அடையாளமே என்னுடைய நபியை நீங்கள் நேசிப்பதுதான் என்று சொல்லும் போது, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு என்ன அடையாளம் இருக்கின்றது? நம்மளுடைய வாழ்நாளிலே, நம்மளுடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை எடுத்து நடப்பதுதான் அதனுடைய அடையாளம். ஒரு மனிதர் இன்னொருவரை உண்மையாக நேசிக்கின்றார் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு? திருப்பி திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் வரக்கூடிய ஒரு விஷயம், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் மூமினாக முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இந்த ஹதீஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லீங்களா? இந்த ஹதீஸினுடைய விளக்கம் நமக்கு தெரியுமா? நீங்கள் தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஹஜ் செய்யலாம், சதக்கா செய்யலாம், எல்லா நற்காரியங்களும் நீங்கள் செய்யலாம். ஆனாலும் லா யுமினு அஹதுக்கும், நீங்கள் என்ன ஆக முடியாது? முஃமின் ஆக முடியாது. யாருங்க முஃமின்? யாரு முஃமின்? சொல்லுங்க. முஃமின் என்பவர் தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர். எப்படி? நம்மளுடைய காலை பொழுதில் இருந்து மறுநாள் காலை பொழுது வரையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லா காரியத்திற்கும் பொறுப்பாளி அல்லாஹுதான் என்ற அந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நபர். மன் அத்தால் இல்லா, யார் அல்லாஹுக்காக கொடுப்பார்களோ, யார் அல்லாஹுக்காக வாங்குவார்களோ, யார் அல்லாஹுக்காக ஒருவரோடு பேசுவார்களோ, யார் அல்லாஹுக்காக ஒருவரிடம் பேசாமல் இருப்பார்களோ அவர்கள்தான் முஃமின். அவருடைய எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வோடு இணைப்போடு இருப்பார், அவர்தான் முஃமின். இல்லையா? அப்ப லா யுமினு அஹதுக்கும், நீங்கள் ஒருவரும் என்ன ஆக முடியாது? முஃமின் ஆக முடியாது. நம்மள முஸ்லிம் சொல்லிக்கலாம், முஃமின் சொல்ல முடியுமா? ஹத்தா, எதுவரை? அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விட நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரை நீங்கள் முஃமினாக முடியாது. ஒரு மனிதனுடைய நேசம் இந்த மூன்று நபர்கள் மீதுதான் அதிகமாக இருக்கும். ஒன்று, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீது இருக்கும். இல்லையா? எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பெற்றோர்கள் பிடிக்கும் இல்லையா? பிடிக்கும் தானே? இரண்டாவது,
தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இல்லைங்களா? என் பிள்ளைக்கு ஏதாவது இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு இதா இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளை நான் கண்ணு மாதிரி வச்சு பார்த்துக்கணும், அவங்களை பெரிய பெரிய இதாக நான் படிக்க வைக்கணும். பல கனவுகளை நாம் காணுகின்றோம் பிள்ளைகளை வைத்து. ஏன்? அவர்கள் மீது உள்ள பாசம். ஏதாவது ஒரு சின்னதா நம்ம அவங்களை என்ன செஞ்சிட்டோம், அடிச்சிட்டோம் அப்படின்னால கூட நம்ம என்ன செய்யறோம், நம்ம சங்கடப்படுறோம். ஏன்? அவர்கள் மீது உண்டான அந்த முஹப்பத். மூன்றாவதாக வன்னாசி அஜ்மாய், மக்கள். எப்படிப்பட்ட மக்கள்? வியாபாரத்தில் நமக்கு மிக உதவியாக இருந்து ஏதோ ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய வாழ்நாளில் நமக்காக உதவி செய்த ஒரு நபராக இருக்கலாம். அப்படி எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, இந்த எல்லா நபர்களை விட நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நீங்கள் முஹப்பத் வைக்க வேண்டும். அல்லாமா காலிய இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதனுக்கு நேசம் என்பது ஒரு 3 விஷயங்களில் தான் வரும். ஒன்று, அவன் யாருக்கு ஒரு தேவை இருந்தால், அவனிடத்தில் ஒரு தேவை இருந்தால் பிறரிடத்தில் அவன் நேசம் வைப்பான், பாசம் வைப்பான். உதாரணமாக சொன்னோம் என்று சொன்னால், பிரியாணி நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஏன்? நம்ம அதை சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு தேவை நமக்கு இருக்குது இல்லையா? இல்ல ஒரு நண்பர் இருக்காரு, நமக்கு எல்லா விஷயத்திலும் அவர் உதவுவாரு அப்படிங்கும் போது அவரின் பக்கம் நமக்கு தேவை இருப்பதினால் அவரின் மீது நமக்கு என்ன இருக்கும்? முஹப்பத் இருக்கும், அன்பு இருக்கும், நேசம் இருக்கும் இல்லையா? இரண்டாவதாக உறவு முறை. நம்மளுடைய தாய், தந்தை, அண்ணன், தம்பி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த உறவு முறை காரணமாக ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் மீது நேசம் இருக்கும். மூன்றாவதாக லாபத்தை எதிர்பார்த்த வண்ணம் ஒரு மனிதரிடத்திலிருந்து எனக்கு அவருடன் பழகினால், அவரோடு நான் நேசம் கொண்டால் எனக்கு இன்னவர லாபங்கள் இந்த துனியாவில், இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த சிந்தனை. என் ஃப்ரெண்டு கூட நான் பழகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தருவான்? ஏதாவது ஸ்நாக்ஸ் தருவான், ஏதாவது அவன் உதவி செய்வான், ஏதாவது என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அவன் என்னோடு இருப்பான் என்ற அந்த லாப நோக்கத்திற்காக ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது நேசமும் பாசமும் கொள்வார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள நேசம் என்பது இவைகளை தாண்டி இருக்க வேண்டும் என்பதாக அல்லாமா காலி இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு நேசம் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்தால் மட்டும்தான் அவர்கள் உண்மையான முஃமின்களாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வாழ முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான இந்த பாசத்தை சொல்லும் போது அவர்கள் பின்வருமாறு சொல்வார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் பாசம் வைக்கின்றோம் என்று சொன்னால், நாம் சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வாயிலாக இருந்தவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இன்று நாம் முஃமினாக, முஸ்லிமாக, அல்லாஹ்வுடைய வார்த்தையை அல்லாஹ் என்ற எண்ணத்தில் வாழ்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யாருதான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியுமில்ல யார் அவங்க? யாரு? முதல் கலீஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த முதல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு கலீஃபாவாக இருந்த ஒரு சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் என்ற அந்த பிரயாணத்தில் இருந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த பாசத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்த அந்த அன்பை வெளிக்காட்டும் விதமாக எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் இருந்த போதுதான் அவர்களுக்கு தங்களை பற்றி பயமே இல்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னாகி விடுமோ என்ற அந்த சிந்தனையோடு தான் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். முடிவு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கல, இந்த சம்பவத்தை தெரிவுபடுத்தல. எப்போது தெரிவுபடுத்துகின்றான் என்று சொன்னால், தபூக் யுத்தம் நடக்க இருக்கின்றது. ஹிஜ்ரி 9 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் பேசிக் கொண்டு இருக்கும் போது ஒரு சில சஹாபாக்கள் அந்த யுத்தத்தில் இருந்து கொஞ்சம் பின்வாங்குவதாக அவர்கள் பேசப்பட்டார்கள். இது ரொம்ப பெரிய யுத்தமாக இருக்க போகிறது, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை அவர்களிடத்தில் வர தொடங்கும் போதுதான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். குகையில் 2 நபர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா என்பதாக இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா இறக்குவான். ஆக எதற்காக இந்த ஆயத்து சொல்லப்பட்டது என்று சொன்னால், அந்த சூழலில் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் என்ற சிந்தனை உங்களிடத்தில் வேண்டும். அது நாம் எல்லா விதமான நஷ்டங்களையும் அடைந்து, எல்லா விதமான துன்பங்களையும் அடைந்து, எல்லா விதமான கஷ்டங்களையும் அடைந்து அடிமட்ட தனத்தில் இருக்கும் போதும் நம்மளுடைய சிந்தனை என்னவென்று இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் உச்சபட்ச சந்தோஷத்தில் இருக்கும் போதும், எல்லா விதமான லாபகரமான விஷயங்கள் நடக்கும் போதும், நாம் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் நம்மளுடைய சிந்தனையில் உதிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இன்னல்லாஹ மஅனா. ஆக இந்த இன்னல்லாஹ மஅனா, என்னோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த சிந்தனை எப்பொழுது நம்மிடையில் வரும் என்பதாக சொல்லும் போது இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னடத்தையை நீங்கள் வாழ்க்கையாக பின்பற்றும் போதுதான் உங்களுக்கு இந்த சிந்தனை வரும். நிறைய மாணவ செல்வங்கள் இருப்பதினால் நான் சொல்லுகின்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில் ரோல் மாடலாக யார் யாரையோ நாம் சிந்திக்கின்றோம், எவைகள் எல்லாம் எந்தெந்த நூல்களை எல்லாமும் நாம் படிக்கின்றோம். ஆனால் உண்மையான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடல் யாராக இருக்க வேண்டும்? யாரு? முஹம்மது நபி முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்க வேண்டும். நாம் பிரச்சனைகளை அணுகும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனையை எவ்வாறு அணுகுவார்கள் என்ற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தில் ஏதாவது விஷயங்கள் ஏற்படுகின்றது என்று சொன்னால், அந்த விஷயத்தில் அந்த சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்ற அந்த சிந்தனை நமக்கிடையே வர வேண்டும். எனவே சகோதரர்களே, முக்கியமான விஷயம் இங்கு சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான முஹப்பத் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய செயல்களை கொண்டுதான். இன்னொரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார்? உங்களுடைய குடும்பத்தாரில் யாரு சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நம்ம வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாங்க, வெளியே நமக்கு நல்ல பேர் இருக்கலாம், பெரிய பதவியில இருக்கலாம், இவரா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில் நாம் சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்ப எப்படி நம்மளுடைய குடும்பத்தில் சிறந்த மனிதராக இருப்போம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களுடன் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, இல்லையா? ஒரு மனைவியோடு அந்த குடும்பத்தோடு வாழ்வது என்பதே பலதரப்பட்ட பிரச்சனைகளும் பலதரப்பட்ட கஷ்டங்களும் பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் தாண்டிதான் நம்ம என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் எத்தனை எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள். அவ்வளவு பெரிய உம்மத்தை அவர்கள் கவனிப்பார்களா அல்லது இந்த குடும்பத்தை அவர்கள் கவனிப்பார்களா? இந்த உம்மத்தையும் அந்த குடும்பத்தையும் நேர்வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு சென்றார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா வீட்டுல இருக்கும்போது அவர்களுடைய நேரத்தில் வேறொரு மனைவியினுடைய வீட்டிலிருந்து என்ன வந்துருச்சு? சாப்பாடு வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அஸ்ஹாபு சுஃபா நபியினுடைய தோழர்கள், திண்ணை தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. சின்ன ரூம் தான், வெளியே பார்த்தாலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க? அந்த தட்டை போட்டு உடைச்சிடுறாங்க. நம்ம யோசிக்கணும், நம்மளா இருந்த அந்த நேரத்துல என்ன செய்வோம்? அவமானம் இல்லையா? மற்றவங்க முன்னாடி நம்மளுடைய மனைவி நமக்கு மரியாதையின்றி நடந்து விட்டார்கள் என்ற அந்த கோபம் நம்மிடையில் வெளியே வரும் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி கையாண்டார்கள் என்று சொன்னால், உங்களுடைய தாய்க்கு கொஞ்சம் ரோஷம் வந்து விட்டது என்பதாக சிரித்துக் கொண்டே சஹாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள். இதுதான் அவர் தங்களுடைய குடும்பத்திற்கு இடையிலே காட்டிய அணுகுமுறை. இதை இப்னு கசீரிலே பதிவிடப்படுகிறது. இந்த சம்பவத்தை சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடைத்து கோபப்பட்டார்கள் என்பது உண்மைதான். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பதில் சொன்னதும் உண்மைதான். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மீது அவர்கள் கோபமே படவில்லை. நான் செய்ததை ஒரு பெரிய ஒரு விஷயமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்பார்கள். அதே போல ஒரு பாத்திரத்தை திருப்பி அனுப்பி வைப்பார்கள். அப்போ கோபம் மட்டும்தான் நம்மளுடைய எல்லா காரியத்திற்கும் தீர்வாக இருக்காது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய குணங்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும்போது இன்னக லஅலா ஹுல்கின் அலீம், நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்திற்கு மீது இருக்கின்றீர்கள் என்பதாக சொல்லி காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் அதிகமாக மக்களை மன்னிக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். எல்லா விஷயத்திலும் சஹாபாக்கள் இடத்திலே ஒரு சில சலசலப்பு ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மன்னிக்கக்கூடிய நபராக இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு முக்கியமான விஷயம் இந்த மன்னிப்பு. குடும்பம் ரீதியாக இருந்தாலும் சரி, வெளி ரீதியாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் ரீதியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையை மோசமடைய செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த கோபம் தான். நம்ம என்ன செஞ்சோம்? சீக்கிரமா கோபப்பட்டு வார்த்தைகளை வெளிவிட்டுறோம். அந்த வார்த்தைகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது? திருப்பி எடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சஹாபாக்களும் அவரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு யூதர் ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் கொடுத்திருந்தார். ஆனால் அதனுடைய தவணையுடைய நாள் இன்னும் வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அந்த சஹாபாக்களுக்கு தங்களுடைய கல்வியை எத்தி வைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த யூதர் வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோள் குச்சத்தை பிடித்து அமுக்குகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வலி தாங்க முடியாமல் கண்களில் இருந்தெல்லாம் தண்ணீர் வர தொடங்கியது. சஹாபாக்கள் எல்லாம் எந்திரித்து விட்டார்கள் அந்த யூதனை அடிப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் என்ன செய்யுங்க, என் மீது முஹப்பத் உள்ள நபர்களாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நீங்கள் நகரவே கூடாது, அங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அங்கிருந்து சஹாபாக்கள் ஒரு இன்ச் கூடி நகரல அந்த சம்பவம் முடிகின்ற வரை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதரிடத்தில் பேசக்கூடிய வார்த்தை, நான் தவணை காலம் இன்னும் வரவில்லை, அது வருவதற்கு முன்னாலே அந்த கடனை தீர்த்து விடுவேன் என்பதாக சுமூகமாக பேசி அந்த பிரச்சனையை என்ன செய்கின்றார்கள், முடித்து விடுகின்றார்கள். ஆக இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தின் இடத்திலே இருந்த குணம் என்பதாக சொல்லப்படுகிறது. நம் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட ஒரு சில நேரங்கள் இருக்கின்றது. அந்த கோபத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளையோ எந்த விதமான விஷயங்களையோ அவர்கள் பயன்படுத்தவில்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த பாசம் என்பது அலாதியானது. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து ஒரு அம்பு பாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்கார செய்து தங்களுடைய நெஞ்சை காமிப்பார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த அம்பு உங்களை பாய்ந்தால் அதைவிட எங்களுக்கு கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது, இந்த அம்பு என்னை பாய்ந்தால் எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது என்பதாக தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். என்று சொன்னால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்தது வெறும் பாசம் கிடையாது. எப்படி பாசம் வைத்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றினார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது வைக்கக்கூடிய நேசம் என்பது வெறுமனே நம்மளை ஆகிரத்தில் மட்டும் நம்மை காப்பாற்றாது, உண்மையில் சொல்லுகின்றேன், இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றும். நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது என்னதுதாங்க, இந்த உலகம் தானே. நாளை மறுமை பற்றி நம்ம சிந்திக்கின்றோம், அதுக்குண்டான அமல்கள் செய்யறோம். ஆனா இப்போ அட் பிரசன்ட் என்ன நடக்குதோ அந்த விஷயம் தான் நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம் இல்லையா? அது குடும்பம் ரீதியாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியாக எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலைமையை தான் நாம் யோசிப்போம் இல்லையா? ஆக யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான அந்த வாழ்க்கையை தன்னில் எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் முதலில் இந்த உலகத்தில் வெற்றி பெற்று விடுவார், நாளை மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவார் என்பதை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நம்மளுடைய வியாபாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியை பிணைத்திருக்கின்றது. நம்மளுடைய வியாபாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய வேலையாக இருக்கட்டும், அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை அளிக்கின்றது. அந்த வியாபாரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். வியாபாரம் என்று சொன்னாலே நம்ம பேரம் பேசுறது, பொய் வார்த்தைகளை பேசுவது, இதுதானே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வியாபாரம் என்று சொன்னால். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை முன்வைக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையான வியாபாரமாகத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய வஸ்துக்கள், உங்களுடைய பொருட்களில் ஏதாவது குறைகள் இருந்தது என்று சொன்னால் அவைகளை நீங்கள் சொல்லி தான் உங்களுடைய அந்த பொருளை நீங்கள் விற்க வேண்டும் என்பதாகலாம் சொல்லி தருவார்கள். ஆக இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்தது. ஒரு மனிதர் காலையில் எழும்போது அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் முதல் அல்லாஹும்ம இன்னி அல்லாஹ் மறுநாள் காலையில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் வரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து நடப்பதின் மூலமாக மட்டும்தான் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார் என்று அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில அது கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைங்க இருக்கிறனால சொல்றேன், ஒரு பொய்யுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதர் பொய் பேசினார் என்று சொன்னால் அந்த மனிதரிடத்திலிருந்து வெளியே வரக்கூடிய துர்நாற்றத்திற்கு மலக்குமார்கள் ஒரு 10,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று விடுவார்களாமா. அவர்கள் திரும்பி வருவது எப்பொழுது என்று சொன்னால்
அந்த மனிதரிடத்திலிருந்து அந்த துர்நாற்றம் போன பிறகுதான். ஆனால் அது மனிதர்களுக்கு தெரியாது, மனிதர்களுக்கு அது தெரியாது. அப்போ இந்த நம்ம நினைக்கக்கூடிய சிறு சிறு பாவங்கள் என்பது நம்மளுடைய அமல்களை அது இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதுதான் உண்மை. அந்த சிறு சிறு பாவங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.